ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான முறையில் சர்க்கரை, எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா இதில் பருப்பு ஊற தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. பருப்பு நல்லா உரி வரட்டும். அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், பருப்பு நல்லா உரி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு. நான் தண்ணி சேர்க்காமல் அப்படியே தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி பிளேட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கனாலே போதும், ஒட்டாமல் நமக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக உடச்சிக்கோங்க. முழுமையாக உடச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உடச்ச எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் விட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலை அங்கங்கே தெரியணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஆரம்பத்தில் கட்டிகள் இருக்கும். நம்ம ஒன்று சேர்த்து கலக்க அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிட்டு நல்லா உதிரியாக வரும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரியாக கொரகொரப்பாக இருக்கு இல்லைங்களா, இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை முந்திரி பவுடரை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய், வேர்க்கடலை பவுடர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப ஆறவும் இல்லை, வெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.